வானத்துல ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறதுன்னா அதோடைய வெளிச்சம் சில வினாடிகளே மறைஞ்சிரும் நம்ம நம்புறோம். ஆனா 1572ல வானத்துல ஒரு புதிய வெளிச்சம் ஒண்ணு வந்துச்சு. இது ஒரு நட்சத்திரத்துடைய வெடிப்பு. அதோடைய வெளிச்சம் சுமார் பல மாதங்களா நீடிச்சு ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்மட்ட இருக்கு. அந்த காலகட்டத்துல வானத்துல எதுவுமே மாறாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் வானத்த முழுக்க ஒரு வண்ணத்தால மாத்திருக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்துடைய வெடிப்பு. அது எந்த நட்சத்திரம் வெடிச்சிருக்கு? அந்த வெடிப்புடைய பேர் என்ன? ஏன் வெடிச்சிருக்கு? அந்த வெடிப்புக்கு உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சூப்பர்னோவா வெடிப்பு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அடித்தளமா இருக்கு. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் SN1572. வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். SN1572 அப்படிங்கிறது இப்போ நம்ம வச்ச பேரு. அது 1572ல வெடிக்கப்பட்ட சூப்பர்னோவா அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் தான். பூமியிலிருந்து சுமார் 8000 ஒளியாண்டுகள் தூரத்துல காசியோபியா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்த ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் தான். 1572வது வருஷம் நவம்பர் மாதம் அந்த பகுதியில் பார்த்த விஞ்ஞானிகள்ன்றத விட அப்சர்வேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த வானத்தை வெளிச்சத்தால நிரப்பின தருணத்துல பார்த்தவங்க அதை பல மாதங்களா வானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே பார்த்துருக்காங்க. ஒரு பிரைட் பாயிண்டோட தெரிஞ்சிருக்கு. அது எந்த ஒரு பிளானட்டும் இல்லை, எந்த காமெட்டும் இல்லை. காரணம் அது ஒரு பொசிஷன் எந்த நாளுமே மாறவே இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். அந்த ஒரு அப்சர்வேஷனில் தான் அது ஃபிக்ஸட் ஸ்டார் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு உட்பட்டு பல மாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நினைக்க வந்துச்சு. அந்த காலத்தில் வானம் மாறாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நட்சத்திரங்களுடைய பிறப்பு இறப்பும் அந்த காலத்தை கொஞ்சம் மாற்றிருக்கு. அரிஸ்டாட்டில் காலத்தில் ஒரு கருத்து ஒன்று அதை டாமினன்ட் பண்ணி இருந்திருக்கு. SN1572 அந்த கருத்தை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கு. சூப்பர்னோவாவை ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணவர் டைகோ பிராட். இவர் டெலஸ்கோப் இல்லாத காலத்தில் வெறும் கண்ணால் பார்த்து அந்த புதிய வெளிச்சம் எந்த இடத்துல எந்த ஒரு பொசிஷனில் இருந்துச்சு, அந்த டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுதுன்றதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காரு. அந்த அப்சர்வேஷன் தான் சூப்பர்னோவாக்கு டைகோ சூப்பர்னோவா அப்படின்ற ஒரு பேர் வர காரணமாகவும் இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் டைகோ ஒரு தெரியாத ஒரு பொருளை எப்படி அவ்வளோ அழகாக நோட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. டைப் 1 சூப்பர்னோவா அப்படின்றது நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு வைட் ஆஃப் ஸ்டாரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். வைட் ஆஃப் ஸ்டார் அப்படின்றது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம். அது நியூக்ளியர் ஃபியூலை முழுவதும் முடிச்சது பின்னாடி உருவாகக்கூடிய ஒரு காம்பேக்ட் ஆப்ஜெக்ட். அதோடைய மாஸ் சுமார் சூரியனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதோடைய சைஸ் பூமியுடைய அளவுக்கோ அல்லது அதை விட கம்மியாகவோ இருக்கலாம். இதனால தான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த வைட் ஆஃப் ஸ்டார் தனியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது ரொம்ப கூலாக ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஒரு பைனரி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்களாக இருந்துச்சுன்னா அதோடைய கம்பேனியன் ஸ்டார்ல இருந்து, அதாவது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து மாஸை இழுக்க ஆரம்பிக்கும். SN1572ல நடந்தது இதுதான். அந்த வைட் ஆஃப் ஸ்டார் மெதுவா மாஸை சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கு. சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சுமார் 1.4 சோலார் மாசஸ், அதாவது அந்த அளவுக்கு மாஸை தாண்டின தருணத்தில் அந்த வைட் ஆஃப் ஸ்டாரோடைய உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டீகன்சி ப்ரெஷர் கிராவிடேஷனல் கொலாப்ஸை தாண்டி அது தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்ல அதோடைய மையம் முழுவதும் தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷனால வெளியேறிடுச்சு. இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் கிடையாது. இது மில்லி செகண்ட்ஸ் அளவிலேயோ அல்லது முழு நட்சத்திரம் ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரியோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுச்சு. அந்த வெடிப்பு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் எந்த ஒரு காம்பேக்ட் ரெமினன்ட்டும் இல்லை, நியூட்ரான் ஸ்டார் இல்லை, பிளாக் ஹோல்ஸும் இல்லை. இது ஒட்டுமொத்த வைட் ஆஃப் ஸ்டாரும் அதோடைய எனர்ஜி ரொம்ப ஹெவி எலமெண்ட்டாகவும் ஸ்பேஸுக்கு ரொம்ப வேகமாக தூக்கி எறியப்பட்டிருக்கு. SN1572ல உருவான அயான், நிக்கல், கோபால் மாதிரியான எலமெண்ட்ஸ் இப்போ அந்த சூப்பர்னோவா ரெமினன்ட்டில் எக்ஸ்ரே அப்சர்வேஷனில் ரொம்ப தெளிவாக தெரியுது. இது டைப் LA சூப்பர்னோவா அப்படின்றதுக்கான சரியான ஆதாரம். மாடர்ன் டெலஸ்கோப்பான சந்திர எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி, XMM நியூட்டன் மாதிரியான ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் SN1572 ரெமினன்ட்டை ரொம்ப விரிவாக பார்த்துச்சு, ரொம்ப விரிவாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவுடைய அடிப்படையில் எக்ஸ்ப்ளோஷன் சிமெட்ரிக்காக இல்லாமல் இது ஸ்லைட்டாக அசிமெட்ரிக்காக இருக்குது. அதாவது இது ஒரே மாதிரி இல்லாமல் மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஆதாரம் நமக்கு கொடுத்துருக்கு.
அந்த ஒயிட் டார்க் ஸ்டார் ஒரே மாதிரி எரியவே இல்லை. சில பகுதிகளில் ஃபியூஷன் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒரு தெர்மோ எலக்ட்ரிக் மாடலுக்கு முக்கியமான ஒரு கான்ஸ்டண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்கு. இன்னொரு முக்கியத்துவம் அதோடைய காஸ்மாலஜிக்கு கொடுத்த இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ அதனால் இந்த மாதிரியான வெடிப்புகள் இது இன்னொரு வெடிப்புகளோட கம்பேர் பண்ணுறதுக்கான ஒரு மாடல்ஸாக இருக்குது. சந்திரசேகர் லிமிட்டை அடிப்படையாக வச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு சேம் இன்ட்ரெஸ்டிக் பிரைட்னஸை வச்சுருக்கலாம். SN 1572 மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளை புரிஞ்சுக்கிறதுக்குனால நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியில் நடக்கக்கூடிய வெடிப்புகளை நம்ம இந்த யூனிவர்ஸோடைய எக்ஸ்பேன்ஷன் ரேட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வெடிப்பில் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரெமனண்ட் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதோடைய ஷாக் ஃப்ரண்ட் இன்டர்ஸ்டெல்லர் மீடியமை தாண்டி காஸ்மிக் ரேஸை இன்னும் அதிகமாக ஆக்சலரேட் பண்ணுது. இந்த ஷாக் ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இது நமக்கு ஒரு நேச்சுரல் லெபார்ட்டரி மாதிரி செயல்படுது. அதாவது பார்ட்டிக்கல் ஆக்சலரேஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்ப்ளிஃபிகேஷன், பிளாஸ்மா டர்புலன்ஸை இதை வச்சு நம்ம அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம். 1772 மனிதர்களுடைய கண்ணில் பார்த்த அந்த சில வெளிச்சம் சில மாதங்களில் மறைஞ்சிடுச்சு. ஆனால் அதோடைய ஃபிசிக்கல் கான்சிக்வன்ஸ் இன்னும் முடியவே இல்லை. அந்த வெடிப்பு கேலக்ஸிக்கு ஒரு ஹெவி எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கலாம், பல ஹெவி எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கலாம். அந்த எலமெண்ட்ஸ் தான் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பிளானட்டாகவும் ஒரு ராக்கி வேர்ல்டாகவும் ஒரு கெமிஸ்ட்ரியாகவும் மாற்றிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரியில் தான் பயாலஜிக்கல் மாலிகல்ஸே உருவாயிருக்கு. SN 1572 ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட் இல்லை. இது மில்கி வேல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் எவால்யூஷனில் ஒரு மிகப்பெரிய லிங்க்கு. ஒரு சூப்பர்னோவாவை சயின்டிஃபிக்காக நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதில் எந்த ஒரு மித்துமே தேவையே இல்லை, எந்த ஒரு எக்ஸாகுரேஷனுமே தேவையே இல்லை. நமக்கு கிடைக்கிற டேட்டாவே நமக்கு போதும். நியூக்ளியர் ஃபியூஷன், ஷாக் ஹைட்ரோடைனமிக்ஸ், ரேடியேட்டிவ் கூலிங், இந்த கான்செப்ட் எல்லாமே சேர்த்து SN 1572 ஒரு கம்ப்ளீட் சயின்டிஃபிக் ஸ்டோரியாக மாற்றுது. வானம் மாறாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்த காலத்தில் SN 1572 அமைதியாக சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், யூனிவர்ஸ் ஒரே மாதிரி இல்லை, அது எவால்வ் ஆகிட்டே இருக்குது. நட்சத்திரங்கள் பிறக்குது, நட்சத்திரங்கள் அதே சமயம் இறக்கவோ செய்யுது. அந்த இறப்பில் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கான பில்டிங் பிளாக்ஸே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய கண்ணுக்கு SN 1572 அப்படின்றது ஒரு மங்கலான விரிவடையக்கூடிய ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் நம்ம இயற்பியல் ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் நம்மளுடைய தியரிஸை ஷார்ப் பண்ணணும். ஒவ்வொரு சூப்பர்னோவா ரிமைனண்ட்டும் ஒரு கடந்த கால எக்ஸ்ப்ளோஷனை நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இது ஒரு ஃப்யூச்சர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு டேட்டாவை கரெக்டாக கொடுக்கும். அந்த டேட்டா ரொம்ப அமைதியாக நம்ம படித்தோம்னா இந்த பிரபஞ்சம் எதையுமே மறைக்காது, நமக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் இந்த மாதிரியான டீப் சயின்டிஃபிக் காஸ்மிக் ஸ்டோரிஸை தொடர்ந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா மறக்காமல் என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்ஸுக்கு நம்ம என்ன வேணும்னு நம்ம கேட்டால் போதும், அதை நமக்கு சொல்லும். அதை நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் போதும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டைம் கொடுத்தாலே போதும். அடுத்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.